ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளலாம். இந்த 11வது அதிகாரம் முழுவதிலும் இஸ்ரவேலினுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரவேல் வருங்காலத்தில் மீட்பு பெறும் என்கிற ஒரு செய்தியை இந்த வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். இதனை 4 பகுதிகளாக பிரித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் இஸ்ரவேல் மறுதலிப்பின் வரையறை என்கிற தலைப்பின் கீழாக, அதாவது இஸ்ரவேல் தேவனை அது தேட மறந்ததினால், வெளிச்சத்தை காணாதபடி கண்களை மூடிக்கொண்டபடியினால் தேவனும் அவர்களை குருட்டாட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தார், பழிக்கு பழி என்பது போல காரியங்கள் செயல்பட்டதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் இஸ்ரவேல் மறுதலிப்பின் நோக்கம் என்ன என்று சொல்லி, இஸ்ரவேல் மறுதலித்தபடியினால் புறஜாதிகளில் இரட்சிப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை 11லிருந்து 24வது வசனம் வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மறுதலிப்பின் கால எல்லை எவ்வளவு நாள் இது நீடிக்கும் என்கிறதை 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். தேவன் ஞானம் பற்றிய மலைப்பு, அதாவது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை 33வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே முதல் 10 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். அதிகாரம் 11 அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு கேள்வியை கேட்டு தொடங்குகிறார். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, தள்ளிவிட்டாரோ என்கிற கேள்விக்கு தள்ளிவிடவில்லை என்கிறதான பதிலை இந்த அதிகாரம் முழுவதிலும் பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த தள்ளிவிடவில்லை என்பதற்கான ஒரு முழு உதாரணமாக தான் இருப்பதாக முதல்ல சொல்லுகிறார். நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். இஸ்ரவேல் எல்லாரையும் தள்ளிவிட்டிருந்தார்னு சொன்னால் நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி அதற்கு சாட்சியாக, தேவன் முழுமையாக தள்ளிவிடவில்லை என்பதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுவிசேஷத்தின் பொக்கிஷத்தை சுமந்து திரிகிறேன் என்கிற காரியத்துக்கு நான் மிகுந்த ஒரு அருமையான சாட்சி என்பதை அவர் சொல்லுகிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் சபையிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்தவர்களாக காணப்படுகிறார்கள். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை, எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அதாவது எலியாவின் வாழ்க்கையிலிருந்து எடுத்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். எலியாவினுடைய நாட்களிலே ஆகாப் ராஜாவும் அவனுடைய மனைவியாகிய எசபேலும் ஆட்சி செய்த பொழுது அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் வளர்க்கப்பட்டார்களே. 850 தீர்க்கதரிசிகளை எலியா ஒரு பந்தயத்திற்கு அழைத்து, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அங்கே பதில் தந்த தெய்வத்தை, யெகோவாவை அவர்களுக்கு காண்பித்து 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டானே. அந்த காரியங்கள் யேசபேலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவனுடைய தலை அவனிடத்தில் இராது என்று அவள் சொன்னது நிமித்தமாக எலியா பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு குகைக்குள்ளாக இருந்து கொண்டு சொன்ன ஜெபத்தை தான் எடுத்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலருக்கு விரோதமாக அவன் அங்கே முறுமுறுத்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருவன் மாத்திரம் இல்லப்பா, நான் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை
எனக்காக மீதியாக வைத்தேன் என்று சொல்லி அங்கே ஆன்சர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். முழுவதுமாக எந்த ஒரு காலத்திலும் ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. ஒரு பகுதியை தனக்கென்று ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறார்கள், சுய சித்தம் செய்யும்படியாய் அல்ல என்று சொல்லி முழுவதும் அவர் தள்ளிவிடவில்லை என்பதற்கான ஆதாரத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டு கொண்டு வருகிறார். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அதற்கு பவுல் சாட்சியாக இருக்கிறார், ஆதி அப்போஸ்தலர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள், ரோமபுரியில் உள்ள அநேக யூதர்கள், அங்கே இஸ்ரவேலர்கள் சபையிலே அவர்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள் என்கிற காரியத்தை அங்கே பவுல் நினைவுபடுத்துகிறார். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. ஒன்று கிருபையினால் உண்டாயிருக்கணும், இல்லைன்னா கிரியையினால் உண்டாயிருக்கணும். கிருபையினாலேயும் உண்டாயிருக்கிறேன், கிரியையினாலேயும் உண்டாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லிட்டு, அப்படியானால் என்ன, இஸ்ரவேல் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய முன்னறிவின்படி தேவ சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், விசுவாசத்தினால் நீதியை தேடுகிறவர்களைத்தான் பவுல் இங்கே மீண்டுமாய் குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கடினப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன? முதல்ல அவர்கள்தான் தப்பு பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை தேட மனதில்லாதபடி அவர்கள் கடினப்பட்டிருந்தபடியினால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு பழிக்கு பழி போல கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை குணமாக்காமலும் ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்று சொன்னதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் அடையாமற் போனதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலர்கள் கண்மூடித்தனமாக இருந்தார்கள். முதலாவது தேவன் கொடுத்த வெளிச்சத்தை அவர்கள் நிராகரித்ததை பார்க்கிறோம். உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யாக ஒளியாக வந்த அவர் தமக்கு சொந்தமானதிலே தான் வந்தார். சொந்தமானவர்களோ அவரை நிராகரித்தபடியினால் தேவன் அவர்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி அவரும் நிராகரித்து விட்டார் என்கிற காரியத்தை, இந்த கருத்தை தான் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். வரையறை என்ன? நீ முதல் அவரை தள்ளிட்ட, அதனால் அவர் உன்னை தள்ளிவிட்டார் என்று சொல்லி. இங்கே வசனம் 8லையும் அதே போல் கண்களினால் கனநித்திரையின் ஆவிய, காணாதிருக்கிற கண்களை கேளாதிருக்கிற காதுகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனத்திலும், ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை என்று தான் அங்கே மோசே சொல்லுகிறான். ஏசாயா 29:10, கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார் என்று அங்கே ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 13-15 வரை இயேசுவும் இந்த வசனங்களை அடிக்கோலிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் ஊமைகளாக அவர்களோடு கூட பேசுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவும் அடிக்கோலிட்டு காட்டி, அதனால தான் நான் ஓமைகளாக அவர்களோடு கூட பேசுகிறேன், உங்களுக்கு அந்த ஓமைகளினுடைய அர்த்தத்தை சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களோடு கூட பேசுகிறார். முதல்ல அவர்கள் வெளிச்சம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவர் எங்களுக்கு சொந்தமானதில் வந்ததுனால உண்டான கிருபை வேண்டான்னு தள்ளிவிட்டபடியினால் தேவனும் அவர்களை தள்ளிவிட்டார். காண முடியாதபடி அவர்கள் கண்களை அடைத்து கொண்டபடியினால், காதுகளை அடைத்து கொண்டபடியினால், அவருடைய இருதயம் கொளுத்திருக்கிறபடியினால் நான்
அவர்களை தள்ளிவிட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே தள்ளிவிட்ட சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதலுக்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலுமாய் பழிதல் அளித்ததுமாக கடவது என்று சொல்லித்தான் 9வது வசனத்தில் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறானே. சங்கீதம் 69, 22, 23வது வசனங்களையும் இங்கே பவுல் அடிக்கோடிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவனை புறக்கணித்தபடியினால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே புறக்கணித்து வைத்திருக்கிறார். அவர்களுடைய புறக்கணிப்பினுடைய காரணம், அது அவர்களுடைய புறக்கணிப்பினுடைய அந்த வரையறை என்ன என்கிற காரியத்தை குறித்து பவுலப்போஸ்தலன் இங்கே எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வேண்டாம் என்று தள்ளிவிட்டோம் என்று சொன்னார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களில் கிருபையாய் ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறவர்களாக வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் எப்படி இங்கே இஸ்ரவேலர்களை ஆண்டவர் தள்ளிவிட்டாரோ அதே போல நம்மையும் தள்ளிவிட முடியும். நாம் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.